யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? 12 கோத்திரங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். நலமான விசாலமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கட்டாத வசதியான வீடுகளும் வெட்டாத கிணறுகளும் நட்டாத தோட்டங்களும் வளப்பமான செழிமையான ஒரு நாட்டை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுக்கிறாரு. இப்ப எல்லாரும் 12 கோத்திரமும் கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ள வந்தாலும் ஒரு 7 கோத்திரம் மாத்திரம் அவர்களுக்குரிய சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ளாம அலட்சியமா சோம்பலா, வீடா தோட்டமா அப்படின்னு ஒரு தெய்வ வைத்திருக்கக்கூடிய நன்மை பெறுவதற்கு எந்த விதமான பிரயாசங்களை மேற்கொள்ளாம அசதியா இருக்கிறார்களாம், அலட்சியமா இருக்கிறார்களாம். ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க, போன ஒண்ணு அப்படி அப்படியே போய் படுத்துக்கலாம் சோஃபால அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, கர்த்தர் அங்க ஒரு சிஸ்டத்தை வச்சிருந்தார். என்னன்னா, வாங்க உங்களுக்கான ஒரு எல்லைகளை ஏற்படுத்துற, அந்த எல்லையில போயிட்டு சில ஃபீல்ட் ஒர்க் நீங்க பண்ணணும். நீங்க சாப்டர் இப்ப வாசிக்காதீங்க, அப்புறம் சொல்றக்கூடிய கருத்தை நீங்க விட்டுருவீங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 12 கோத்திரங்களுக்கும் அந்தந்த எல்லைகளை நியமிச்சு அந்தந்த எல்லையில அந்தந்த கோத்திரத்தார் போயிட்டு சில ஃபீல்ட் ஒர்க் நீங்க பண்ணணும். அந்த எல்லைகளை பிரிக்கணும், அதனுடைய அளவீடுகளை குறிக்கணும், அந்தந்த காரியங்களை கர்த்தர் என்னென்ன சொல்லி வச்சாரோ அந்த காரியத்தெல்லாம் அந்த லேண்ட்ல போய் அவங்க செய்யணும். அதெல்லாம் செய்து முடித்து நிறைவேறி யோசுவாவினிடத்துல வந்து அந்த தகவலை அவங்க அந்த தகவலை அவங்க கிட்ட தாக்கல் பண்ணணும், அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும், அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்பதான் யோசுவா அங்கீகரித்து அந்த லேண்ட்ல அவர்கள் வாழ்வதற்கான எல்லா அங்கீகாரத்தையும் அவன் ஏற்படுத்தி கொடுப்பான். இதுதான் பிரமாணம். மற்ற கோத்திரங்கள்லாம் போயிட்டு அழகா அவங்க செய்ய வேண்டிய ஃபீல்ட் ஒர்க்கை போய் பண்ணிட்டு யோசுவா மூலமாய் கர்த்தர் சொன்ன காரியத்தெல்லாம் செஞ்சு அளவீடுகள் செஞ்சு அந்தந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டாங்க, சுமூகமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 7 மட்டும் அவர்னா சொல்றது நம்மனா செய்யறது அப்படின்னு அசதியா இருந்தார்களாம். இப்ப யோசுவா சொல்றாரு அவங்கள பார்த்து, ஏன் அசதியா இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் அசதியா இருக்கீங்க அப்படின்னா இன்னாது. தேவனி உலகத்திலே மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்கள் நல்வாழ்வுக்காக தேவன் சகலவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அதை நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் விசுவாச கிரியைகள் மிக மிக அவசியமா இருக்கிறது. ஃப்ரைடே தான் ப்ரீச் பண்ணேன். என்ன ப்ரீச் பண்ணேன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு உடனே பிறக்கல. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒண்ணு பிறக்கணும். அதன் பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் செயல்களால் நிரூபணமானது. அது பிறந்த பிறகுதான் புள்ள பிறந்துச்சு. அதனால இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் பெற வேண்டுமேயானால் இவர்கள் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றும் பொழுது அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வாக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய கற்பனைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் முழுவதும் நிறைவேற்றும் பொழுது இந்த பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான எல்லா ஆயத்தங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ யோசுவா சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு அது கசப்பாவே தெரியுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்களேன். படின்னு தான் சொல்வீங்க. தப்பான விஷயமா, கெட்ட வார்த்தையா, ஒரே தூசியா இருக்கு, கொஞ்சம் பெருக்குமா அப்படின்னு. அந்த டம்ளர் கொஞ்சம் பழக்கி வை. பக்கத்தில் பார்த்து, கெட்ட பேச்சா பேசுனீங்க நீங்க, நல்ல
கொஞ்சம் அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் மண்ணீரல் செஞ்சு வச்சிருப்பீங்க. கொஞ்சம் சாப்பிடு, உடம்புக்கு நல்லது, ஊட்டி விடுறியா? அதெல்லாம் சாப்பிட முடியாது. எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் தன் குழந்தைகளுக்கு தவறான வழியை காண்பிப்பது கிடையாது. எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் தன் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய நல் ஆலோசனைகள் தப்பானதும் கிடையாது. ஆனா பிள்ளைகளுக்கு எப்படி அது கன்மையாகும்னா தப்பான மேட்டரை சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்னவோ எதிரிகள் நமக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படிதான் இருக்கு. தேவன் சொல்லக்கூடிய நல்ல விஷயம், பா இதை நீ ஃபுல்ஃபில் பண்ணு, இதை நீ செய்யணும், இதை நிறைவேற்றி யோசுவா இடத்துல காட்டு, இதை நீ நிறைவேற்றினா உனக்கு இந்த தேசம் எல்லைகள் உனக்கு சொந்தமாகும். அப்படியே அசத்தியா இருக்குதுங்க, கஷ்டமா இருக்குது. அதுங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு, அப்பா அம்மா சொல்றது கஷ்டமா இருக்குல்ல, நல்ல பள்ள தொலைக்குன்னு சொல்வீங்க, தப்பா அப்படி ஒரு முறை விடுங்க. அப்படி தப்பானது ஒரு நாளும் தாய் தகப்பன் சொல்லுவது கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு அது எப்படிதான் தெரிகிறது? தப்பாதான் தெரியும். சில நேரத்தில் இங்கிருந்து பிரசங்கப்படுத்தல தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது தப்பானதா வரல, உங்களை தப்பிக்க வைப்பதற்காக வருகிறது. ஆனா நமக்கு எப்படிதான் ஆகுது? தப்பா சொல்ற மாதிரி தான் வருது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, என் அப்பா எனக்கு சொன்னாருன்னா நல்லதுதான் சொல்லுவாங்க, எங்க அம்மா எனக்கு சொன்னது நல்லதுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் பார்த்திருக்கேன், சில பசங்களாம் பார்த்திருக்கேன், மா சொல்லிவை அவர்கிட்ட. யார்கிட்டடா? உன் புருஷன் கிட்ட சொல்லிவை, ரொம்ப ரூட்ல கிராஸ் பண்றாரு, ஜாகிரதை. அதே பசங்களையும் பார்த்திருக்கேன். அந்த பையன் ஒரு காலத்துல மறுகாலத்துல காலம் கடந்து அவன் அப்பாவாயிருவான். ஆனா அவங்க அப்பா போயிருவார். அவன் அப்பாவாயி பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், ஏய் எங்க அப்பா எப்படி வளர்த்தார் தெரியுமாங்களே, எப்படி வளர்த்தார் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லு. பெற்றோர்கள் சொல்றதை கேட்காதுங்க. பெற்றோர் ஆனதுக்கு அப்புறமா தான் திருந்துங்களாம். நம்ம இப்பவே திருந்துறது நல்லது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்கு சொல்வது தப்பான விஷயம் இல்ல, நல்ல விஷயம் தான். ஆனா அது நமக்கு தப்பாதான் தெரியும். ஆனா நம்ம ஆழமா உள்வாங்கணும். இல்ல 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 சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல 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 இல்ல, அப்பா ஒரு நாள் தப்பா சொல்ல மாட்டாரு. பொல்லாதவர்கள் தான் மத்தேயு 7ல சொல்லப்பட்டிருக்கல, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. பொல்லாத மனுஷன் தான். பக்கத்துல பார்த்து சொல்லி, நீ பொல்லாத மனுஷன் தான். பொல்லாத மனுஷர்கள் தான். ஆனா பிள்ளைகள் என்று வந்தால் பொல்லாததை கொடுக்க மாட்டோம், நல்லதை தான் கொடுப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? தரமானதை தான் கொடுப்போம். ஒரு குடிகாரன் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவான், நல்லா போய் சரக்கு அடிப்பான். ஒரு நாளும் தன் பையனை கூட்டு போயிட்டு, ஏய் தபார் வாரம் வாரம் நான் இந்த சரக்கு கடைக்கு தான் போறேன், இங்க தான் ஃபுல்லோடு ஏத்துறேன், நீங்க வாரம் வாரம் வந்து இங்க ஊத்திக்கணும், ஒரு குடிகாரனும் சொல்ல மாட்டான். எந்த குடிக்கிற புருஷனாவது, ஏ வாடி நீ ஒரு பெக்கு அடிடி அப்படின்னு சொல்லவே மாட்டான் பாருங்க. ஒருவேளை தவறான பெற்றாரா இருந்தால் கூட தவறான பாதையை காட்ட மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நல்ல தகப்பன் தப்பான விஷயத்தை சொல்வார, யோசித்து பாருங்க. ஆனா சில விஷயங்கள் அவர் சொல்வதை கேட்பது, நடைமுறைப்படுத்துவது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதை கஷ்டமா பார்க்காம இஷ்டமா எடுத்துக்கொண்டு பாருங்கள், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மையை நிச்சயமாய் சுதந்திரிப்பீர்கள் என் பிள்ளைகளே. ஏன் ஜெபிக்க சொல்றாரு? கஷ்டமா இருக்கு. எதுக்கு ஜெபிக்க சொல்றாரு? உன்னை வருத்தப்படுத்துறதுக்காக ஜெபிக்க சொல்லல, நீ ஜெயம் பெறுவதற்காகத்தான் உன்னை ஜெபிக்க சொல்றாரு. வசனம் அப்படித்தானே சொல்லுது, சோதனைக்குட்படாதபடிக்கு விழுத்திருந்து. ஏன் இந்த உலகத்துல உனக்கு நிறைய சோதனை இருக்கு, நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீ ஜெபிக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு அவார்டோ ரிவார்டோ கிடைக்க போறது இல்ல, நீ ஜெபிக்கிறதுனால நீ சேஃபாக போற. உன் நன்மைக்காக தான் சொல்றாரு. அது என்னவோ காடி எடுத்து வாயில ஊத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஜெபம். அல்லேலூயா. இல்ல, நான் காப்பாற்றப்படுவதற்காக தான் ஜெபம். அப்படி எழுதுங்க, அப்படி பாருங்க. சும்மா பைபிளை வாசிக்க சொல்லி பைபிளை வாசிக்க சொல்லி, எங்க அம்மா எங்க அப்பா எங்க சர்ச்சில், எங்க சர்ச்சு பாஸ்டர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் வார்த்தை 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 வார்த்தை. நீ வார்த்தையை வாசிக்கிறதுனால பாஸ்டுக்கு பெனிஃபிட் கிடையாது.
நீ வார்த்தையை வாசிக்கிறதுனால உங்க அப்பா அம்மாக்கு பெனிஃபிட் கிடையாது. நீ வார்த்தையை வாசித்து இரவும் பகலும் தியானித்தால் அதன் காலத்துல எந்தெந்த டைம்ல ரைட் டைம்ல என்னென்ன நடக்கிறமோ தப்பாம கனி கொடுக்கிற ஜீவ விருட்சமா நீ மாறுவ. அதான் சங்கீதம் 1. தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்தந்த டைம்ல என்னென்ன ஃப்ரூட் வரணுமோ என்னென்ன பிளெஸிங்ஸ் வருமோ நீ தியானிச்சு வாழ்ந்து பார். அப்படி வாழ்றதுனால வாசிக்கிறதுனால ஏதோ நீ சபைக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை செய்யறியோ சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்யறியோ இல்ல, உன் வாழ்க்கைக்கு நீ நன்மை செஞ்சுக்கிற. வசனத்தை தியானிக்கிறதுனால வார வாரம் தவறாம சர்ச்சுக்கு வர சொல்றாங்க. அப்படியே போறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸை பாரு, வார வாரம் தவறாம சர்ச்சுக்கு வர உன்னை பாரு. என்ன திரும்ப நடக்கும்? ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தொடர்பு கொண்டவர்கள், ஆலயத்தில் ஐக்கியமா இருக்கிறவர்கள் வெளி பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எழுதி வைத்துக்கொள். வெளி பிரகாரத்தில் நீ பிரைட்டா இருப்ப. உன் லைஃப், உன் ஃபியூச்சர் பியூட்டிஃபுல்லா இருக்கும். சர்ச்சு கூடி வரவ எதற்கு? ஏதோ ஒரு சங்கமா கூடி வராங்க. தமிழக அரசு ஒன்னா சேர்ந்து இங்கெல்லாம் வார வாரம் இவ்வளவு கூட்டம் வருதுப்பா, ஒரு ரிவார்டு கொடுத்துருவோம். கிடையாது. உனக்கு நன்மை. கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ அலட்சியப்படுத்தாமல் அசட்டை பண்ணாமல் மேன்மையா எண்ணினால் உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். நீ அன்பா இருக்க சொல்றாரு. எதுக்கு? வம்பான ஆட்கள்லாம் உன் லைஃப்ல வரமாட்டாங்க. இரக்கமாறுன்னு சொல்றாரு. அப்படிலாம் இருக்க கூடாதுங்க. டெரரா இருக்கணுங்க. நம்ம மேல மேஞ்சி போயிருவாங்க, ஏஞ்சி போயிருவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு. வேதம் சொல்லுது, கபடற்றவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால உன்னை காப்பாற்ற மாட்ட. நீ ரொம்ப கிளவரா, ரொம்ப நாலேஜா, நீ கபடே இல்லாம வெள்ளந்தியா இருந்தாலும், இந்த உலகத்தின் பார்வைக்கு நீ ஒரு லூஸ் மாதிரி இருந்தா கூட, நான் சொல்லட்டுமா, தேவன் உன் பட்சத்தில் இருப்பாரு. ரொம்பலாம் இரக்கமா, ரொம்பலாம் கருணையா ஏமாந்துருவாங்க. எழுதி வைத்துக்கொள், நீ ஏமாறவே மாட்ட. உன் கண்ணு முன்னாடியே எவன் உன்னை ஏமாத்தினாலும் அவன் ஏமாறத நீ பாப்ப. கடினமானவர்களுக்கு அவங்க கடின குணம் துணையா இருக்கலாம். கருணையானவர்களுக்கு கர்த்தாதி கர்த்தரே துணையா இருப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேதைகளா இருந்தாலும் கெட்டு போக மாட்டேன். நீ அவங்க தாக்குறாங்களே, நீ தாக்காத, நீ தூக்கு. அப்படின்னா நீ உதவி செய்ய. தாக்கும் குணம் அவன் குணம், தூற்றும் குணம் அவன் குணம், தேற்றும் குணம் என் குணம். ஏன் எல்லார் மேலையும் இரக்கமா இருக்க சொல்றாரு? நான் இளிச்சவாய் என்ற பேர் எடுக்கிறதுக்காகவா? கிடையாது. இரக்கமுள்ள 1000 பேரை ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன் நான் கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்கணும்? கஷ்டமா இருக்கு. தசமபாகம் ஏன் கொடுக்கணும்? கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் ஏதோ நீ கொடுப்பதை வைத்துக் கொண்டு உன்னை ஓட்டாண்டி ஆக்குவதற்காக உன்னை கொடுக்க சொல்லவில்லை. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகத்தக்க வண்ணமாய் பெயின் இல்லாத, வலி இல்லாத பிளஸிங்ஸ், பொட்டன்ஷியல் பைனான்சியல் பிளஸிங்ஸ் கொடுக்கிறதுக்காக தான் கேட்கிறாரு. வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்ற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் செய்ய வைக்கிறார். யாருக்காகனா அவருக்காக இல்ல, வேற யாருக்காக இல்ல, உன் நலனுக்காக, உன் நன்மைக்காக, உனக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வர்றதுக்காக தான் செய்ய சொல்றாரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. 7 கோத்திரங்களுக்கும் ஃபுல்லா வாஸ்து பாருங்க. 7 கோத்திரம் போயிட்டு அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. பிறகு அவர்கள் சுகமான தேசத்தில் குடியிருக்க ஆரம்பித்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1000 பேரை காப்பி அடிக்காதீங்க. அவன் கொடுக்குறான், அவன் கொடுக்கலாம, இப்படி இருக்கான். அதுக்காக நீ வரல. உன் ரோல் மாடல் இந்த வார்த்தை தான். இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்கும். இந்த வசனம் தான் உன்னை உயர்த்தி வைக்கும். இந்த வார்த்தைப்படி வாழ்றவன் தான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அது பொய்யுரையாத வார்த்தை. பாருங்களேன், அவங்க கொடுக்கறதில்ல, நானும் கொடுக்கறது இல்ல. அவன் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. அவன் டெரரா இருக்கா, நானும் இருப்பேன். கிடையாது கிடையாது. நான் வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன்.